கைஸ், நான் ஆதவர்ஜுனோட லைவ் பார்த்துட்ருக்கேன். இங்கே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, திமுக தொண்டர்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்த வேட்பாளர்களை வளைத்து போட்டு கொண்டு அது எப்படி துளி கூட வெக்கமே இல்லாமல் பேச முடிகிறது? உங்கள் தலைவர் அண்ணாவா? உங்கள் கொள்கை தலைவர் எப்படி அண்ணா ஆனார் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. ஓகே, அதே கேள்வி தான் நான் இவரை பார்த்து கேட்குறேன். திமுக தொண்டர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்ச வேட்பாளர்களை நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு இது வரைக்கும் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் கொடுக்கலல்ல. கொடுக்காம எப்படி இந்த மாதிரி ஒரு கேவலமான கொஸ்டின் உங்களால் ரைஸ் பண்ண முடியுது? உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? நீங்கள் ஓட்டு போட்ட ஆள் ஒருத்தர் மினிஸ்டராக போயிருக்காரு. இஃப் இன்கேஸ் அவர் விசிகாக்கு போட்டாரா, கம்யூனிஸ்ட் போட்டாரா, ஐஎம்எல் போட்டாரான்னு எனக்கு தெரியல. பட் அவர் ஓட்டு போட்ட ஆள் ஒரு அமைச்சராக இருக்கார். அது அவருக்கு பிரச்சனை இல்லை. திமுகலேருந்து அவர் பிரிஞ்சு போனது தான் பிரச்சனை. நீங்களாம் மூளையை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறீங்களா? மூளை இல்லாமல் பேசுகிறீங்களா? இது என்ன ஒரு கேவலமான ஒரு எண்ணம்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் மின்வெட்டு எல்லா இடத்துலையும் மின்சாரம் கட் ஆகுது. ஓகே, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும், ஏது பண்ணணும், அது எல்லாத்தையும் விசாரிக்கிறத விட்டுட்டு டிஎம்கே காரனுங்க சொந்த ஊர் மக்களே கஷ்டப்படுறாங்க கரண்ட் இல்லாமல். அந்த கரண்ட்டை வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு அதை ஒரு கேலி பொருளாக பேசிட்டு சொந்த ஊர் மக்களையே அசிங்கப்படுத்திக்கிட்டு ஜாலியாக சுற்றுறானுங்க. ஸோ அது அவனுங்களுக்கு கேவலமாக தெரியல. இந்த மாதிரி மூளைக்கட்டத்தனமாக பேசாமல் நீங்கள் ஓட்டு போட்ட மினிஸ்டர் பதவியில் போய் உட்காந்துருக்காரு. திமுகவுக்கு ஓட்டு போட்டு இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக தான் ஆச்சு. இனிமேலாச்சு சமூக நீதினா என்னன்னு கற்றுக்கோங்க அப்படின்னு காதில் உரைக்க சொல்லியிருக்காங்க டிவி கேட்காரங்க. அதை புரிஞ்சுக்கோங்க ராம்குமார்.